ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னுடைய பேர் தர்ஷன். இந்த தொற்றுநோய் காலப்பகுதியில் நமக்கு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை இந்த உணவு. உணவுல பார்த்தோம்னா உணவுல இருக்கிற விளைவுகள் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். நன்மைன்னு பார்த்தோம்னா நம்ம உடல் இயங்குறது தேவையான சக்தியை அந்த உணவு தான் கொடுக்குது. ஆனா தீமைகள்ல பார்த்தோம்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை சந்தைகள் இருந்து வர உணவுகளை, அதாவது காய்கறிகளை கூட குறிப்பிட்டு சொல்லலாம். காய்கறிகளை நம்ம உண்ணும் போது சில சமயம் அது நோய் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா பசுமை புரட்சின்னு ஒரு விடயம் 1939 பிறப்பாடு உலகம் எங்கும் பரப்பப்பட்ட ஒரு விடயம். இந்த பசுமை புரட்சினால உருவாக்கப்பட்டது தான் சேதன கொல்லிகள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். இது நம்மளுடைய இயற்கை தாவரங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காது, ஆனா வளர்ச்சியை தூண்டுறதோட இயற்கை தன்மை இல்லாம இருக்குது. இதுதான் இருக்கிற ஒரு பெரிய கொடுமையான ஒரு விடயம்னு சொல்லலாம். நான் எடுத்துக்கொண்ட ஒரு சிறிய முயற்சி என்னன்னு பார்த்தோம்னா உன்னதமான விவசாயம், அதாவது உன்னதமான ஒரு பசுமை புரட்சி, the real green evolution. பசுமை புரட்சிங்கிறது பசுமை தன்மை மிக்கதாக இருக்கணும். அந்த பசுமை தன்மை கொண்டது தான் என்னுடைய ஒரு சிறிய முயற்சி. பசுமை தன்மை மிக்க ஒரு வீட்டு தோட்டம் தேவை. அதாவது எந்த ஒரு மருந்துகளோ அல்லது வளர்ச்சி ஊக்கிகளோ இன்றி நம்ம மேற்கொள்ள ஒரு விவசாயம் தான் பசுமை தன்மை மிக்க ஒரு வீட்டு தோட்டம். அடுத்து தூய்மையான விஷமற்ற என்னோட வீட்டு தோட்டம் நமக்கு கிடைக்க பெறக்கூடிய அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நன்மையான ஒரு விடயம் விஷம் இருக்கக்கூடாது. விஷமற்ற ஒரு தூய்மையான காய்கறிகளை பெற்றுக்கொண்டா தான் அதோட பசுமை தன்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோட அதற்கு சேதன வளர்ச்சி இயற்கையாகவே வளரட்டும், செயற்கையா நம்ம அது வளர்ச்சி தன்மையை அதிகரிக்கணும் பொருட்டு எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கிகளும் பயன்படுத்த போறதில்லை. பூச்சிகளை கொண்டு மகர்ந்து சேர்க்கை பெரும்பாலும் நம்ம கவலைப்படுறது, ஒரு வீட்டு தரம் செய்யறவங்க கவலை கொண்ட ஒரு விடயம் பூச்சிகள் வந்தால் தாவர இலைகளை கடித்து நாசமாக்கி விடும். அடுத்து தாவரங்களை வளர செய்ய விடாது. அதுதான் நம்ம பெரும்பாலும் கவனத்தில் கொள்றது. ஆனா பூச்சிகள் இன்றி தாவரங்கள்ல காய்கள் மகர்ந்து சேர்க்கை இடம் பெறாது. மகர்ந்து சேர்க்கை இல்ல நடக்காட்டி காய்கள் தோன்றாது. இதுதான் நம்ம கவனத்தில் கொள்றது இல்லை. பூச்சிகளை விரட்டிடணும். மகர்ந்து சேர்க்கை எப்படி நம்ம கவலை கொள்றது இல்லை. அதனால சேதன பசலைகள் தான் காய்களை தோற்றுவிக்குது. அதனால அதுல மருத்துவ குணம் இருக்காது. இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் தான் நம்ம என்னுடைய ஒரு முயற்சிகளை பார்த்து ஒரு வீட்டு தோட்டம். இதை பார்த்தோம்னா இதுல பசுமை தன்மை கண்களுக்கு நேரடியா பார்க்கும்போது தான் இதோடைய இயற்கை தன்மை புரியும். ஒரு கண்களுக்கு மிக குளிர்ச்சியாகவும், அடுத்து இதோட இயற்கை பார்த்தோன்னே ஒரு பளிர்ன ஒரு உணர்வு நம்ம புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அதோட இந்த தாவரங்களுக்கு அடுத்ததான் பயன்படுத்துற விடயம் இயற்கையான தாவர பகுதிகளை தாவர இலைகள் சில சமயம் காய்கள்ல அதுவா தாவர இலைகள் ஒதுங்கிடும். சில சமயம் சில சேதங்களால இலைகள் கீழே கொட்டிடும். அதோட சமையலுக்கு பயன்படுத்திய மிகுதியான சில பொருட்களை தான் நான் இதுக்கு உரமா பயன்படுத்திருக்கேன். இதுல பார்த்தோம்னு தெரியும், தாவர இலைகள் தான் மண்ணில் இருக்கு, சில உக்கக்கூடிய பொருட்களும் இருக்கு. இது உக்கிறதோட தாவரங்களுக்கு போஷணை அளிக்கும். அதனால ஆரம்பத்துல நான் மாடுடைய சாணத்தை பயன்படுத்தினேன். காலம் தளத்துல வளர்ச்சி காலங்கள் வர நான் சாணத்தை பயன்படுத்தாது, இதை தான் பெரும்பாலும் பயன்படுத்தினேன். இதில் பார்த்தோம்னா தாவரங்கள் வளர்ந்திருக்க விதம் ஒவ்வொரு தாவரத்துக்கும் உரிய அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி காட்டப்பட்டிருக்கு. பார்த்தோம்னா ஒவ்வொரு தாவரமும் அதனுடைய இயல்பான வளர்ச்சி காட்டப்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான ஒரு பசுமை புரட்சி. என்னுடைய இந்த பசுமை புரட்சியில ஒரு பசுமையான ஒரு வீட்டு தோட்டத்துல நான் மேற்கொண்ட ஒரு முறையம் தெளிவா சொல்லப்போனா விஷன் கிரீன் ஹோம் கார்டனிங் மிஷன் ஹெல்தி ஃப்ரெஷ் அண்ட் நான் பெஸ்டிசைட் வெஜிடபிள். For the last 1 month, I am doing home gardening without using any harmful pesticide. I use natural manure such as cow dung, waste materials, and was difference in their growth. Through the difference, I hope that I can help others to do home gardening without harmful materials. Thank you very much. மக்களே, நம்முடைய வீட்டு தோட்டமானது இன்னும் பசுமை தன்மையோடு இருந்தால் தான் அது உண்மையான ஒரு வீட்டு தோட்டமாக கருதப்படும். பசுமை தன்மையோடு விவசாயத்தை மேற்கொள்வோம். பசுமையான இனக்கறி தோற்றுவிப்போம். நன்றி, வணக்கம்.